பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான ஒரு சாப்லெட்டை பற்றி, ஒரு நாளை பற்றி தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு ஒரு ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியபூர்வமான ஒரு சாப்லெட், ஒரு ஜெபமாலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தா, ஷ்ரூட் ஆஃப் தூரின், அதாவது இயேசுவின் அடக்க துணியை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த நாள் அதை தான் தியானிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷ்ரூட் ஆஃப் தூரின்னா, தூரின்றது இத்தாலியில் இருக்க ஒரு நகரத்தினோட பேர் தான் தூரின். அங்கே ஜான் த பேப்டிஸ்ட் ஸ்நாபகாரலப்பருடைய கத்தீட்ரலில் இந்த திருத்துணியானது வைக்கப்பட்டுள்ளது. 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த திருத்துணியை வெளியே எடுப்பாங்க. நம்ம எல்லாருமே பார்வைக்கு பார்க்க முடியும். அது என்ன துணினா, இயேசுவின் உடலை, இறந்த உடலை அடக்கம் பண்ண உபயோகப்படுத்தப்பட்ட துணி தான் அந்த ஷ்ரூடுன்னு சொல்லுவோம். அது இப்போ இந்த தூரின் நகரத்தில் இருக்கிறனால ஷ்ரூட் ஆஃப் தூரின்னு சொல்லப்படுகிறது. இந்த திருத்துகில், இந்த புனித துணியானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்படின்னா, ஒரு லினன், அதாவது ஒரு லினன் கிளாத்னால் செய்யப்பட்ட ஒரு நீளமான துணின்னு அதில் பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லப்படுது. அதில் ஒரு மனிதன் பயங்கரமான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட ஆணி காயங்கள் இருக்குது, அதே மாதிரி இரத்த காயங்கள் இருக்குது, சாட்டையடி இருக்குது, முள்முடி இருக்குது, கைகள் கட்டப்பட்ட நிலை, சிலுவையில் ஒரு மரித்த இறந்த ஒருவருடைய உடலை சுற்றிய துணின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சிகள் சொல்லுது. சரி, உடலை சுற்றிய துணி, ஆராய்ச்சி துணி எல்லாம் ஓகே. ஆனால் அந்த துணி தான் இயேசுவின் அடக்க துணி. அதற்கு பல சான்றுகள், பல ப்ரூஃப்ஸ், சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. சயின்டிஃபிக்ஸ் நிறைய ரிசர்ச், அதாவது இந்த திருத்துகில மட்டும்தான் பல லட்சக்கணக்கான உலக மக்கள் ஆராய்ச்சி பண்ணினாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, படிச்சுக்கிட்டாங்க. இந்த துணியை பற்றி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இயேசு சிலுவையில் அறையப்படுறார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அறையப்பட்டு இறந்தபோது அவருடைய உடலை ஜோசப் அராமத்தியான்னு ஒருத்தர் தான் ஆண்டோடைய அந்த உடல் துணியை உடலை வாங்குறார். வாங்கிட்டு அவர் யாருன்னா, ஒரு யூதர், ஜூதா அவரும். ஆனால் அவர் மறைமுகமான சேசுவுடைய ஃபாலோவர், அவரை பின்பற்றி வந்தவர். ஆண்டவருடைய கொள்கைகளில், அவருடைய செயல்பாட்டில் முழுமையான நம்பிக்கை கொண்டவர் தான் ஜோசப் அராமத்தியா. அவர் என்ன பண்ணுறாருனா, மறைமுகமாக ஆண்டவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார் இயேசுவை. இயேசு இறந்த பிறகு அவர் நேராக என்ன பண்ணுறாரு, பிலாத்துக்கிட்ட போகிறாரு. போயிட்டு கேட்குறாரு, எனக்கு இயேசுவோட உடலை கொடுங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாரு. உடனே பிலாத்து ஓகேன்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, போய் இயேசுவோட உடலை எடுத்துகிட்டு ஒரு கல்லில் வச்சு, அந்த யூத வழக்கப்படி எப்படி மரியாதை செய்யணுமோ, ஒரு உடலை அடக்கம் செய்யணுமோ அந்த மாதிரி நறுமண தைலங்கள்லாம் பூசி அந்த உடம்பில் ஒரு புது லினன் வெள்ளை துணியில் அந்த உடம்பை சுற்றி அவருக்குன்னு வைக்கப்பட்டிருந்த ஒரு புது கல்லறையில் அவரை ஜீசஸை சேசுவை அந்த இடத்துல வைக்கிறாங்க. அந்த திருத்துகிலின் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரே நாளில் இன்றைக்கே முடியாது. இன்னொரு அடுத்த வீடியோவில் மீதி அந்த ஜெபமாலையை எப்படி ஜெபிக்கணும், அதில் என்னென்ன டீப் மீனிங் இருக்குது, அர்த்தங்கள் இருக்குதுன்னு சொல்லி அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ இந்த துணியை பற்றி பார்த்துக்கிட்டோம். இதுக்குன்னு ஒரு தனி சாப்லெட் இருக்குது. இது என்னென்னா, பல ஆராய்ச்சிகள் பண்ணப்பட்ட போது இது ஒரு லினன் கிளாத்து. ஒரு ஃபோட்டோ ஒருத்தர் போய் எடுக்கிறாரு, பியாங்கிறவர் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் வருது. நெகட்டிவில் பார்த்தா ஒரு பாசிட்டிவ், ஒரு மனிதருடைய அப்படியே ஒரு பாசிட்டிவ், அப்படியே ஒரு ஃபோட்டோ இது அப்படியே அச்சு அப்படியே வருது அவர் எடுக்கும்போது. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நெகட்டிவ் பிரிண்டில் ஒரு உருவம், ஒரு மனிதருடைய அப்படியே சாயல் அதில் இருக்குது. அப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதில் மேலாக மட்டுமே அந்த நூல்களில் இரத்தங்கள் அந்த ஒரு மனிதருடைய உருவம் அச்சு அசலாக அப்படியே பதிஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ளெல்லாம் மேலாக மட்டும்தான். இதில் எந்த பெயிண்ட்டும் யூஸ் பண்ணப்படலை, எந்த ப்ரெஷ் ஸ்ட்ரோக், அதாவது இப்போ பெயிண்ட் வரைஞ்சோம்னா அந்த ப்ரெஷ்ஷோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரோக்ஸும் இல்லை. ஆனால் இது ஆச்சரியத்தக்க வகையில் இது அமைஞ்சிருக்கு. இந்த துணியில்
முன்புறமும் இருக்குது, பின்புறமும். அதாவது ஒரு மனிதருடைய முன்புறமும் பின்புறமும் அப்படியே பதிஞ்சிருக்கு. அந்த மனிதர் மிகுந்த வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்காரு. ஒரு 33, அதாவது 30லிருந்து ஒரு 35 வயதுக்குள்ள ஒருவருடைய உடல். அவர் இந்த ஹைட் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுவும் இது என்னன்னா, அந்த காலம் இருக்கு இல்லையா, 2000 பிஃபோர், ஃபஸ்ட்டு செஞ்சுரி சம்மந்தப்பட்ட அந்த பீரியடில் தான் இந்த துணி இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் என்னன்னு பார்த்தா அதில் வந்து மனிதருடைய சாயலே இல்லை, மனிதர் யாருமே அதை வந்து பெயிண்ட் பண்ணதுக்கு அடையாளம் இல்லை. இன்னொன்று நம்ப முடியாத, இன்று வரைக்கும் சயின்டிஸ்ட்னால் சொல்ல முடியாத ஒரு பெரிய இது என்னென்னா, ஒரு பெரிய ஒரு வெளிச்சம், ஒரு லைட்டு, ஒரு இதனால தான் இந்த படம் அப்படியே வந்து ஃபோட்டோ மாதிரி வெளியே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன லைட்னா, சேசு உயிர் தெழுகும் போது ஒரு பெரிய ஒரு ஒளி கதிரோடு அப்படியே தகன்னு தானே இருந்தார். அதோடைய அந்த ஒளிர்கதிர்கள்னால தான் அந்த உருவம் வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு, அப்படியே பதிஞ்சிருச்சுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த திருத்துகளை பற்றி இன்றைக்கு தியானிப்போம். நமக்காக ஒருவர் பல கஷ்டங்களையும் பாடுகளையும் பட்டவர், சாட்சி வச்சுட்டு போயிருக்காரு. அப்படியே அந்த துணியில், அதாவது நம்ப முடியாது, ஆனால் நம்பிதான் ஆகணும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தூரன், அதாவது ஷ்ரூட் ஆஃப் தூரனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அதுக்குன்னு தனி ஜெபமாலைகள் இருக்குது, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதில் காமிப்பாங்க. இதுதான் அந்த ஜெபமாலை. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது இன்னொரு ஜெபமாலை. இந்த ஜெபமாலை என்னென்னா, நம்ம உடல் கலர், அதாவது மனித உடல் கலர் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி எல்லோயிஷ் பிங்க் இருக்குல்ல, அந்த மாதிரியே பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து ஆண்டவருடைய முகத்தை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இந்த இதில் வந்து இந்த திருத்துகளில் வந்து 3D ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா. அதாவது எப்படி வந்து ஒரு படத்தை வந்து 3D, அந்த காலத்தில் அந்த தொழில்நுட்பமெல்லாம் கிடையவே கிடையாது, செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது இப்போ இருக்கிற மாதிரி. ஆனால் அந்த காலத்திலே அது 3D ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்காமா. அதுக்கப்புறம் இது இந்த ஜெபமாலை சாப்லெட் என்னத்தை குறிக்குதுன்னா, ஒரு மனிதனின் வலி, வேதனை, நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலை, நமக்காக மரித்த நிலை, தியாகத்தை குறிக்குது. இது வந்து ரொம்ப 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 வல்லமையான ஜெபமாலை. இதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் இது வந்து இது வந்து சாதாரண ஜெபமாலையில் நடுவில் அவருடைய திருத்துகளோட முகத்தை மட்டும் காமிச்சு போட்டிருக்காங்க. இன்னொரு சாப்லெட் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா 14 சார்ம்ஸ் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து தயார்படுத்தியிருக்காங்க. அதுதான் இது என்னென்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம வந்து இதை பற்றி பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்கணுங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த அன்பான நமக்கு விட்டு சென்ற அந்த ஷ்ரூட் அடக்க துணியை பற்றி, திருத்துகிலை பற்றி நம்ம இன்றைக்கி அந்த நம்மளுடைய டெய்லி நம்ம ஜெபம் சொல்லுவோம் இல்லையா, 53 மணி ஜெபமாலையில் இந்த ஜெபத்தை சொல்லுவோம். தந்தை மகன் பிதாசுதன் போட்டுக்கோங்க, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே போட்டுக்கிட்டு மூவர் தேவனை கூப்பிட்டுட்டு, ஆண்டவராகிய இயேசுவே, உமது புனித உடுப்பில் பதிந்த உமது வேதனையான காயங்களால் எங்கள் மேல் இரக்கம் வையும்னு சொல்லணும். அந்த பரலோத்து மந்திரம் சொல்கிற அந்த பெரிய மணியில் ஒரு தடவை. அதுக்கப்புறம் 10 மணிகள் இருக்கும் இல்லையா, அதில் இயேசுவே, உமது புனித உடுப்பில் காணப்படும் உமது காயங்களால் எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லணும். அதாவது இயேசுவே, உமது புனித உடுப்பில் காணப்படும் உமது காயங்களால் எங்கள் மேல் இரக்கமாயிரம்னு 10 தடவை சொல்லிவிட்டு பிதாசுதன் போட்டுக்கணும். இப்படியே 53 மணி தடவை இன்றைக்கி சொல்லுவோம் நம்மக்கிட்ட இருக்க ஜெபமாலையில். நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக இந்த தூரன், அந்த ஷ்ரூட் ஆஃப் தூரனை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மம்மா லவ்ஸ் யூ ஆல்.